ஆச்சி, பிராச்சிக்கு சுயநினைவு வந்துருச்சு. ஆமா பிரக்யா, இந்த தாய் இன்னொரு தாயோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா தாயே, நீ உண்மையிலே சக்தி வாய்ந்தவதான். நான் இங்கே உட்காந்து அந்த ஜூஸை குடிச்சேன். ஆனா அந்த கப் இங்க காணுமே. அதுல என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேற இருக்கே. கப் இங்க இல்லைன்னா அது உடைஞ்சு போயிருக்கும். கப் இல்லைன்னா அப்ப நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். நான் தப்பிச்சேன். எதுக்கும் ஒரு தடவை ரூம்ல போய் செக் பண்ணிடலாம். நீங்க மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க கூட மாட்டீங்க. சோ நான் உங்களோட போட்டோவை எடுத்துட்டு போக போறேன். எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த கோவத்தை உங்க மேல காட்டுவேன். அப்பாவோட போட்டோவா? எங்க இப்படி? இது நானாச்சே. ஆனா நான் எப்படி பிராச்சியோட அம்மா கையில இருக்கேன்? என்ன உன் போட்டோ பாக்குறியா? நான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன்ல? யார் சொன்னது? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படி இருப்ப.
சொல்ல போனா ஒன்னா நம்பர் அழுமுஞ்சி நீதான். எதுக்கு ஏத்தாலும் டேட் நான் அப்படிலாம் அழ மாட்டேன். அட நீ இப்ப அழ மாட்டாமா, அப்ப அழுவ. அது மட்டும் இல்ல, எங்களால உன் அழுகை நிப்பாட்டவே முடியாது. எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க, உனக்கு தாலாட்டு பாட்டு தெரியலன்னா அட்லீஸ்ட் ராக் சாங் அது பாடுனுவாங்க. அப்ப நீங்க எனக்கு ராக் சாங் ஆனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழுத. ஆல்பத்தை ஓபன் பண்ணு. பாத்தியா நீ உன் மூஞ்ச நீ எப்படி உம்முன்னு வச்சிருக்கன்னு? அப்படியா? நான் உம்முன்னு இருக்கேனா? இந்த போட்டோ அவ்வளவு மோசமா இருக்கா? பயங்கர மோசம். அப்போ ஒண்ணு பண்றேன், இந்த போட்டோவை கிழிச்சு போடுறேன். கிழிச்சு போறேன்னு சொல்ற? இது மேல கையை வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன், சரியா? அது மட்டும் இல்ல, என் கபோர்ட்ல கை வச்சாலும் கொன்னுடுவேன். இதுல காஸ்ட்லியான விஷயம்லாம் இருக்கு. அப்படியா? எல்லாரும் பார்க்க கூடாது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா உன்ன மாதிரி ரவுடி பொண்ணெல்லாம் இத பார்க்க கூடாது, சரியா? சரி. ஆனா டாட், நீங்க சாமி வச்ச இடத்த நான் பார்த்துட்டேன். அதனால என்ன? இப்ப உனக்கு இந்த போட்டோ பாக்குறதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நீ பெரியவள ஆயிடுவ, புத்திசாலி ஆயிடுவ. அப்ப லிப்ஸ்டிக் போடுறதுலயும் மேக்கப் போடுறதுலயும் செருப்பு வாங்குறதுலயும் அதுக்கு டைம் படி, இதுக்கு டைம் இருக்காது. அப்ப டைம் இருக்காது. இப்ப இருக்குல்ல. இப்ப அதுக்கு டைம் இல்ல, தூங்குறதுக்கான டைம். வா டாட், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் என்ன விடுங்களேன். இது நானாச்சே. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அப்படின்னா பிராச்சியோடைய அம்மா தான் என்னுடைய அம்மாவா? நீ என் முன்னாடி வரும்போது என் பொண்ணு என்கிட்ட திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நீ எனக்கு பொண்ணா மாறிடு, நான் உனக்கு அம்மாவா மாறிடுறேன். எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ரன்பீர், டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூவா? இந்தா. முதல்ல கண்ணத்தோட. உனக்கு அழக சுத்தமா செட் ஆகல. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நான் மயக்கமா இருக்கும்போது நீ அழுதுட்டு இருந்த, அது எனக்கு புரியுது. அதான் இப்ப சுயநினைவு வந்துருச்சுல, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ எதுக்கு அழறேன்னு எனக்கு தெரியும். நான் வளவளன்னு பேச ஆரம்பிச்சிருவேன்னு நீ இப்பவே அழ ஆரம்பிச்சிட்ட. இப்படியே சிரிச்சுக்கிட்டு பார்க்க ஸ்டூபிட் மாதிரியா இருக்கு. நீ சொல்றது சரிதான். இனிமே தோண நீ என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்க போற. வாழ்க்கை ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருக்க போற. ஒரு டிஷ்யூ பேப்பர்ல பத்தாது பிராச்சி, நிறைய பாக்ஸா தேவைப்படும். உனக்கு ஒன்று தெரியுமா பிராச்சி? உன்னை இந்த நிலைமையில நான் பார்த்ததுக்கு அப்புறம் நிஜமாவே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். எனக்கு அந்த சமயத்துல ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணணும்னு கூட தெரியல. நான் யார்கிட்ட என்ன சொல்லணும், யாரை நான் கூப்பிடணும். நான் தொடர்ந்து அந்த ஆண்டவனை மட்டும் தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவா என்னோட பிராச்சியை காப்பாத்திட்டுன்னு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம், ரொம்பவே பயந்துட்டோம். எல்லாரை விட அதிகமா நானும் ரொம்ப பயந்து போயிட்டு ரன்பீர். ட்ரக் வந்து என் முன்னாடி வந்த போது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி வந்து என்னை இடிச்சதுன்னு எனக்கு புரியல. என்னால அசையவே முடியல. இடிச்சிட்டு நேரா போயிட்டான். அவன் நிக்கவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு அந்த லாரி. பிராச்சி, அவன் கண்டிப்பா நின்று இருக்க மாட்டான். நீ சொல்ற ஆக்சிடென்ட் அது எதர்ச்சியா நடந்த ஆக்சிடென்ட் இல்ல, அது பக்கா பிளான்டு மர்டர் தான். மர்டரா? என்ன கொல்லவா? அந்த லாரி டிரைவர் இருக்கான்ல, அவன் இங்கேயும் வந்தான். அவன் கண்டிப்பா அவனுக்கு கொடுத்த வேலையை முழுசா முடிக்க தான் இங்க வந்தான். ஆனா நாங்க எல்லாரும் இங்க இருந்ததுனால அவன் இங்க இருந்து போயிட்டான். நான் அந்த லாரி டிரைவரை இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே என்னோட கண்ணால நான் பார்த்தேன். நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன்.
யார் அது? அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். உன்னை கொல்றதுக்காக யாரோ அவன் கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. யார் அப்படி செஞ்சது? அவன் யாருன்னு சொல்லல. அவன் ஒருவேளை யாருன்னு சொல்லியிருந்தானா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். அவனை எவ்வளவோ மிரட்டினா அவன் கிட்ட யாருன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவன் சொல்லவே இல்லை. ஆனா உங்க அம்மாவுக்கு அது யாருன்னு தெரியும். என்னது? அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. என்ன காரணம் தெரியல, அம்மா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தாங்க, ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அவங்க கிட்ட அவன் என்ன சொன்னான்னு திரும்ப திரும்ப கேட்டப்போ அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவங்க என்ன நம்பலன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவு பிடிக்கும். அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லையா? நான் என்னைக்காவது உன்கிட்ட வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்கேனா? பிராச்சி, கம் ஆன். கண்டிப்பா என்னை பத்தி ஏதாவது ஃபீலிங் இருக்கும் இல்லையா? இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங் பத்தி உன்கிட்ட சொல்லிதான் ஆகணுமா? என்னாச்சு? நீ அதை சொல்லிதான் ஆகணும். நம்ம 2 பேரும் இப்படி சொல்லக்கூடாதுங்கிற பிடிவாதத்துல உட்காந்துருந்தா யாராலையும் சொல்ல முடியாது. அப்படின்னா சரி, நாம இந்த பெட்டை எடுத்துடலாம். நீ சொல்லு. நீ இப்போதானே முழிச்சிருக்க. ரொம்ப புது புது வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. நீயே சொல்லு. முதல்ல நீ சொல்லு. முதல்ல நீ சொல்லு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல, முதல்ல நீ சொல்லு. சரி, ஓகே 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 முதல்ல நானே சொல்கிறேன். இன்னைக்கு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். பிராச்சி, நான் உன்னை அம்மா. ராஜி, ராஜி, நீ நல்லா இருக்கல்ல? நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மன் உன்னை குணமாக்கிட்டாங்க. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அழாதீங்க. நான் எங்க அழறேன்? நான் அழல. நான் அழமாட்டேன். எல்லாம் சரியாயிடும். நீ வேணா பாரு. ஆண்டி, உங்க கைக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னப்பா, ரத்தமா? ரத்தம் தான். இல்ல இல்ல, ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க, ஆனா உங்க கையில ரத்தம் வருது. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். இதோ காட்டன் இருக்கு, உங்க கையை காட்டுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஒன் செகண்ட், இந்தாங்க, இதை எப்படியே பிடிச்சுக்கோங்க. என்னாச்சு? ஓகே, ஒன் செகண்ட். உங்களுக்கு வலிக்கல? வெரி குட். நான் மருந்து தடவிட்டேன். உங்க கையை இப்படியே வச்சுக்கோங்க. அப்போதான் ரத்தம் நிற்கும். ஓகே, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ரியா உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அவ பேரை உன்கிட்ட சொல்லல. உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப கோவப்படுவ. யாரும் அவளை வெறுக்க கூடாது. என்னோட ஆசை அதுதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா ஒரு நாள் நான் அதை ஒத்துக்கிட்டதே இல்ல. அவங்க சொன்னதை நான் நம்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தரை நம்ம நிஜமாவே மனசளவுல அவங்கள நம்ம நேசிச்சாலும், அவங்க கிடைக்கணும்னு வேண்டுனாலும் அவங்க நிச்சயம் கிடைப்பாங்களாம். நான் உங்களுக்காக சின்ன வயசுல இருந்து எங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு இரவு, ஒவ்வொரு நொடியும் உங்களை நான் மிஸ் பண்ணேன். அப்ப நீங்க வந்து தானே ஆகணும். ஆனா உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட். நீங்க இவ்வளவு லேட்டா வந்தீங்க. நீங்க சீக்கிரம் வந்திருக்க கூடாதா? நான் உங்களை எப்ப முதல்ல பார்த்தனோ அப்பவே எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட மனசுக்குள்ள தோணும், உங்களை மாதிரி என்னோட அம்மாவும் இருக்கணும்னு தோணும்.
எனக்கு எப்பவுமே தோணும் உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு. என் மனசுக்குள்ள அப்பவே தோணுச்சு. ஆனா நான் தான் என் மரமடைக்கு அது எட்டவே இல்லை. அதை என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அதாவது நீங்க தான் என் அம்மாங்கிற விஷயம். மாம், நீங்க என்னோட அம்மா. நீங்க அம்மா. அப்படின்னா பிராச்சி என்னுடைய சிஸ்டர். அவ அக்கானா நான் அவளோட தங்கச்சியா? I'm really sorry. I'm so sorry. I'm really sorry பிராச்சி. I'm really very sorry. மேடம், ரியா வந்து பிராச்சியை கொல்றதுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பிராச்சியோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தும் கூட ரியா இன்னும் அரெஸ்ட் ஆகாம இருக்காங்க. ரியா அரெஸ்ட் ஆகல, அதனால தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன். சாரி, நான் இப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இது வரைக்கும் பிராச்சியோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா ஏன் அவங்க கொடுக்கல? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் போலீஸ் ரியாவை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருந்திருப்பாங்க. பிலீவ் மீ, இது வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாலிடான ரீசன் இருக்குன்னு. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு எப்படி நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? மேடம், நான் பல வருஷமா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன். ஒருவேளை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா, then to be very frank, நான் கண்டிப்பா இந்த மாதிரி கேஸை வாதாட மாட்டேன். அப்புறம் ரியாவை காப்பாத்துறது இன்னும் ரொம்ப இம்பாசிபிள் ஆயிடும். இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. ரியாவை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கோ அதை முதல்ல சொல்லுங்க. இங்க பாருங்க மேடம், ரியாவை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான ஐடியா இருக்கு இல்லையா, அது கரெக்டான முடிவு. ஆக்சிடென்ட்ங்கிறது அட்டெண்ட் மர்டர் பண்றதுக்கான சமம். ஒருவேளை ரியா அரெஸ்ட் ஆனாங்கன்னா லீகல் ப்ராசஸ் பண்றது ரொம்ப டஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். யூ ப்ளீஸ் சென்ட் அஸ் சம்வேர். அப்பதான் போலீஸ் அவங்களை நெருங்கவும் முடியாது, அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது. நான் அதுக்குள்ளேயும் எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன செஞ்சாலும் சீக்கிரமா செய்யுங்க, லேட் பண்ணிடாதீங்க. இந்த குற்றத்தை பண்ண டிரைவர் இருக்கான் இல்லையா, அவன் செஞ்ச தப்ப கன்வெர்ஸ் பண்ணிட்டான். அதனால சீக்கிரமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடிப்பட்ட அந்த பொண்ணுடைய அம்மா ஒன்னும் ரியாவோட அம்மா இல்லையே. ஒருவேளை அப்படி இருந்தா மட்டும்தான் போனா போதுன்னு கேஸை ஃபைல் பண்ணாம இருப்பாங்க. ஏன்னா அடிப்பட்ட அந்த பொண்ணுடைய அம்மா ஒன்னும் ரியாவோட அம்மா இல்லையே. ஒருவேளை அப்படி இருந்தா மட்டும்தான் போனா போதுன்னு கேஸை ஃபைல் பண்ணாம இருப்பாங்க. ஒருவேளை பிரக்யாக்கு ரியா தன்னோட பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமா என்ன? எனக்கு பிரான்சியோட அம்மா தான் வேணும் அத்தை. That's it. எனக்கு அவங்க தான் வேணும். I just want her. இல்ல, இந்த மாதிரி நடக்க கூடாது. ஒருவேளை பிராச்சியும் பிரக்யாவும் அண்ணனும் ரியாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் தனி ஆளா ஆயிடுவேன். என்னோட எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பிரக்யா. எப்பவும் அவ இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கவே கூடாது. பிராச்சி, நீ இங்க பாத்தியா? பெரிய குழந்தை அழுகுது பாரு. நீ நீ எதுக்கு அவங்கள வம்பு இழுக்கிற? நான் ஒன்னும் அழல. அது என்னன்னா கண்ணல ஏதோ தூசி பட்டுச்சு போல. இது ரொம்ப பழைய டைலாக் ஆண்டி. ஐயோ, அதை நான் மறந்துட்டேனே. என்ன ஆச்சு? நான் கோயில்ல மறந்துட்டேனே. என்ன மறந்துட்டீங்க? அட சரிதா ஆண்டி, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சு. உங்களோட போனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் போனை பத்தி பேசல. நான் கோயில்ல பூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்.
பூவா? இருக்கட்டும், உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஞாபக சக்தி கூட முழுசா போயிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, இன்னைக்காவது அவங்க ஒத்துக்கிட்டாங்களே உங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகமாகுதுன்னு. சானா, உனக்கே நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் அழுகிறதுக்கு பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் வம்பு இழுக்கிற? சித்தி, உங்களை வம்பு இழுக்கிறதுல ஒரு தனி சோகம். விட்டு விட்டு இன்னும் எந்திரிக்கல, அதுக்குள்ள கையும் இவளை பார்த்ததான் கையில கால் கூட ஓங்குவேன். எனக்கும் கை உங்க தெரியும். இங்க பாரு, நான் தப்பா சொன்ன, சரியா தானே சொன்னேன்? நீ எந்திரிச்சு வா, உன்னை நான் வச்சுக்கிறேன். சரிம்மா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அது யார் பண்ண சொன்னாங்க? உங்க பொண்ணுடைய பேக்ல ட்ரக்ஸ் இருந்துச்சுல, அத வச்சது யார் தெரியுமா? அந்த ரியா தான். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். இந்த வாட்டி அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு நான் பிளான் போட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் யாருமா என்ன கொல்ல நினைச்சது. சொல்லுங்கம்மா. அது ஆ